ரெட்மி நோட் 4 10 ரூபாய், ரெட்மி நோட் 5 100 ரூபாய். இது பொய் இல்லைங்க, உண்மைதான். நான் வாங்கியிருக்கேன், டெஸ்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் வெரிஃபைடு, டெஸ்ட் அண்ட் வெரிஃபைடு. நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படின்னு தான் நான் வாங்கின ஃபோனோட ஃபோட்டோ கூட வந்து கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். எந்த ஆப்பும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. சாயந்தரம் 5 மணிக்குள்ளே வாங்கினீங்கன்னா 3 ஃபோன் வந்து 10 ரூபாய் தான். சிட்டுக்குருவி கேம் விற்கிற மாதிரி நிறையா மெசேஜஸ் வந்து இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டுட்டோரியல் என்னன்னா, ஸ்கேம் சைட்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த சில கான்செப்ட்ஸ் தான் பார்க்க போறோம். பிளஸ் வந்து ஹூஇஸ் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்க போறோம். ஹூஇஸ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து இந்த வெப்சைட் வந்து யார் நேம்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட அட்ரஸ், அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து எல்லாமே எடுக்கிற மெத்தடு. இதுல வந்து நம்ம டொமைன் வாங்குறப்ப வந்து நம்மள்ட்ட வந்து கம்பெனிக்காரங்க வந்து கேட்பாங்க, நம்மளோட ஃபோன் நம்பர், அட்ரஸ், கம்பெனி நேம் எல்லாமே கேட்பாங்க. அதை நம்ம கொடுப்போம். அந்த டொமைனோட ஓனர் நேம் வந்து இதுதான் அப்படின்ட்டு அவங்க ஒரு இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஹூஇஸ் இன்ஃபர்மேஷன் ரெக்கார்டில் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பப்ளிக்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எந்த விதமான பேயும் பண்ண தேவையில்லை. இது பப்ளிக்காக இருக்கக்கூடாது, ப்ரைவேட்டாக தான் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னா அது வந்து பணம் கட்டி இந்த ஹூஇஸ் டீட்டெயிலை வந்து ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது மூலமாக வந்து நம்ம ஒரு சில சைட்ஸோட இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளால எடுக்க முடியும். அந்த கான்செப்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக வந்து ஃபேஸ்புக்லேயும் சில வாட்ஸ்அப் குரூப்ஸ்லேயும் வந்து ஃபெமிலியராக பரவி எடுக்கிற ஒரு ஸ்கேம் இதுதான். ரெட்மி நோட் 4 வந்து 4 ரூபாய், சரி, ரெட்மி நோட் 4 வந்து 10 ரூபாய், ரெட்மி நோட் 5 வந்து 100 ரூபாய், உடனே ஆர்டர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. சரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் உண்மையா? இதை வந்து நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து சில பேர் வந்து சில ஸ்கேம்ஸ்ல வந்து அடிபட்டிருப்பீங்க. அதாவது இந்த ஆன்லைன் டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ், இந்த மாதிரி சில சைட்ஸ்லாம் வந்து காசை கட்டி ஏமாந்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இதுவும். இப்போ வந்து இந்தியாவில் வந்து ரெட்மி மொபைல்ஸ் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகுது. ஏன்னா அதில் ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அது ஒரு பட்சம். ஆனால் அதை வச்சு நம்மளை வந்து இங்கே ஸ்கேம் சைட்ஸ் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்களே ரெடி பண்ணி அதில் அவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்கேம் சைட்ஸ்லாம் வந்து முன்னாடி நைஜீரியன் ஹேக்கர்ஸ் இவங்க தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அப்படியே மாறி நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்கிறவங்களும் வந்து இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ரெட்மி மொபைல் மேலே இருக்கிறதுக்கான மோகமும் கூட ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்றதை விட மோஸ்ட்லி எல்லாமே எம்ஐ சேனலாக தானே இருக்கு யூடியூப்ல. அது ஒரு காரணம் தான். சரி, நம்ம இப்போ கதைக்கு வருவோம். இதில் வந்து ரெட்மி நோட் 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட டொமைனோட எக்ஸ்டென்ஷன் வந்து எம்எல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு டொமைன் வந்து என்னன்னா ரெட்மி நோட் .in அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 டொமைன் வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணி பார்ப்போம். இது எப்படி ஸ்கேமா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஒரு சைட் வந்து ரெட்மி நோட் .in, இது ஆல்ரெடி நான் எடுத்து வச்சிருக்கேன். இன்னொரு சைட் வந்து என்ன சொன்னேன், ரெட்மி 4.ml, ரெட்மி 4.ml. முதல்ல நம்ம ஒரு ஸ்கேம் சைட்டா இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கிறப்ப நம்ம ஆன்லைன்ல வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பேசிக் நாலேஜ் தான். இது வந்து என்னன்னா, இந்த சைட்டுக்கு வந்து SSL போட்டிருப்பாங்க, சர்டிஃபிகேட் போட்டிருப்பாங்க, அதாவது ஹெடர் செக்யூரிட்டி HTTPS அப்படின்னு சொல்லுவோம்ல, அது போட்டிருப்பாங்க. சரி, அது இல்லை, ரைட்டு. நெக்ஸ்ட் இன்னொரு சைட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி 4.ml இருக்குல்ல. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அது மூலமா பர்ச்சேஸ் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கூட ஒரு கேட்டகரியில வச்சுக்குவோம். இதை வந்து அடுத்ததை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெட்மி நோட் .in இந்த சைட்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இந்த சைட்ல பார்த்துக்கோங்க, ரெட்மி நோட் 5 கொடுத்துருக்காங்க, 100 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பைனா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா கார்ட் அப்படின்ற ஒரு இதுக்குள்ள ரீடைரக்ட் ஆகுது. இதுல வந்து செல்லர் என்னன்னா பேடிஎம் கார மூலமாக தான் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா, ஒன்லி ஒரு பர்சனுக்கு மட்டும்தான் இந்த மொபைல் தருவாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. சரி, கண்டினியூ கொடுப்போம். கண்டினியூ கொடுத்தோன்னா நம்ம நேமு, மொபைல் நம்பரு இது எல்லாமே கேட்குது, பின்கோடு எல்லாமே கேட்குது. சரி, இது வந்து நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஹூஇஸ் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்ப்போம். ஹூஇஸ்
who.is அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த who is information ஆக்சஸ் பண்ணுற இது வரும். இது வந்து என்னன்னா நம்ம ஒரு முன்னாடியே ஸ்டார்டிங்ல சொன்னதான். நீங்கள் இப்போ GoDaddyலையோ பிக்ராக்ஸ்லையோ நேம்ஷிப்.comோ சரி எதில் நீங்கள் ஒரு டொமைன் வாங்கினாலும் இப்போ tamilbotnet.com google.com gmail.com இந்த மாதிரி நம்ம டொமைன் வாங்குறப்ப அந்த டொமைன் வந்து யார் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து வாங்கி வச்சுப்பாங்க. என்ன கம்பெனி, நீங்கள் எந்த ஏரியா, உங்களோட பின்கோடு என்ன, உங்கள் ஃபோன் நம்பர் என்ன, மெயில் ஐடி என்ன, அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு வாங்கி வச்சுக்குவாங்க. இது வந்து எல்லாத்துக்கும் வந்து கன்ஃபார்ம் தான், எல்லாத்தையுமே வாங்கி வச்சுருப்பாங்க. இதில் வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து பப்ளிக்காக எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக இருக்கும். யார் வேணால் இந்த who.is வந்து அந்த டொமைன் நேம் போட்டாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்துடும். அப்படி அவங்களோட டீட்டெயில்ஸ் வரக்கூடாது அப்படின்னா இந்த who is இன்ஃபர்மேஷனை மறைக்கிறதுக்கு வந்து ஹைட் பண்ணுறதுக்கு வந்து தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ பார்ப்போம் இந்த ஸ்கேம் சைட்டோட ஓனர் வந்து யார் அப்படின்ட்டு. நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த ஃபோனை வந்து 100 ரூபாய்க்கு தர முடியுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக முடியாது யாராலையும். பார்ப்போம். who.isல போட்டு பார்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்து நேம் சர்வர்ஸ் வந்துருச்சு. இந்த ரிஜிஸ்டர் டேட்டா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நேம் வந்து என்னென்னா எம்ஐ நோட், ஆர்கனைசேஷன் எம்ஐ ஸ்டோரு, அட்ரஸ் வந்து அவங்க அட்ரஸை கொடுக்கல, சிட்டி கொடுத்துருக்காங்க, தெலுங்கானா ஸ்டேட் கொடுத்துருக்காங்க, போஸ்டல் கோடு கொடுத்துருக்காங்க, கண்ட்ரி, அதுக்கப்புறம் மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. சரி, நம்மளுக்கு வந்துருச்சு. இது மூலமா வந்து ஒரு பேசிக்கா ஒரு சைட்டோட ஓனர் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். இதுல சில சமயம் இன்ஃபர்மேஷன் வரல, who.isல போட்டு இன்ஃபர்மேஷன் வரல அப்படின்னா அவங்க வந்து பே பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை ஹைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதை கூட நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, மால்டிகோல போட்டு நம்ம எடுக்கலாம். சரி, இல்ல நேம் வந்து என்ன அப்படின்னு கொடுப்பாங்க அப்படின்னா சூரிய சிவா இந்த மெயில தான் வச்சிருக்காங்க. இமெயில் சூரிய சிவா @gmail.com 245 தானே? மிச்ச டீட்டெயில நம்ம இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்குவோம். பின்கோட், ஸ்டேட் வந்து என்னது, தெலுங்கானா. ஹைதராபாத். மொபைல் நம்பர் ஸ்ட்ரீட் வந்து குறுக்கு சந்து. இதை நம்ம இப்போ கண்டினியூ கொடுத்து பார்த்தோம்னா என்னாச்சு, சக்சஸ் அப்படின்னு வந்துருச்சு. இதுல வந்து பேமெண்ட் வந்து பெண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பேடிஎம் கரவை கிளிக் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, இந்த QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணினா நம்மளோட அமௌண்ட் வந்து போயிடும். சரியா, இதுதான் வந்து இப்போ புதுசாக வந்து டிஜிட்டல் இந்தியாவில் இருக்கிற ஒரு ஸ்கேம். பேடிஎம் கரவில் ஸ்கேன் பண்ணி விட்டா வந்து நம்மளுக்கு அமௌண்ட் போயிடும் அப்படிங்கறனால இது வந்து இவங்க இப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இதை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்ம அட்ரஸ் வந்து கரெக்டாக வெரிஃபை பண்ணியிருக்கா இல்லையான்னு எதுவுமே தெரியல. எது பண்ணாலும் எந்த அட்ரஸ் கொடுத்தாலும் வந்து நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிக்குது. இப்போ நம்ம பின்கோடு வந்து எது கொடுத்தாலும் உங்களுக்கு ஆர்டர் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கும். இது வந்து ஒரு ஃபேக் ஸ்கேம் சைட்டு. அடுத்தது இன்னொரு வகையான ஸ்கேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 ரூபாய்க்கு தராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, ஃப்ளிப்கார்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி வாங்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து யாரும் நம்ம தமிழ்நாடுக்காரங்க தான் வந்து இந்த சைட் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு தமிழ் ஃபேஸ்புக் குரூப்ல தான் வந்து ஷேர் பண்ணி விட்டுருந்தாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்து வெல்கம் பண்ற மாதிரி எல்லாமே போட்டிருக்காங்க.
பிளிப்கார்ட் நிறுவனம் தங்களது வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கத்தோடு அனைவருக்கும் சிறந்த சலுகைகளை வழங்கி வருகிறது. இதன்படி பிளிப்கார்ட்டில் புதிதாக இணைபவர்களுக்கு ரெட்மி நோட் 4 மொபைல்ஸ் 10 ரூபாய்க்கு வழங்கப்படுகிறது. கொடுப்பாங்க நல்லா முதுகிலேயே. சரி, இந்த சலுகையானது பிளிப்கார்ட் ஆப் மூலம் வாங்குவவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். இந்த சலுகையை பெற நீங்கள் கீழே உள்ள விதிமுறைகளை பின்பற்றவும். அதாவது இவர் என்ன பண்ண வராரு அப்படின்னா, பிளிப்கார்ட் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணுங்கிறாரு. சரி, இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, பிளிப்கார்ட்டோட அஃபிலியேட் ரெஃபரல்ல வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும், இல்லாட்டி ஆப் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். இதை பண்ணணும்னா 10 ரூபாய்க்கு நோட் 10 ரூபாய்க்கு நோட் 4 வந்து கிடைக்காது, அவருக்கு தான் 10 ரூபா கிடைக்கும். ஏன்னா வந்து அவங்களோட ரெஃபரல் வந்து இந்த பிளிப்கார்ட் அமேசான் ஆப்ஸ்ல வந்து இன்ஸ்டால் பண்ணினோம் அப்படின்னா, யாரோட ரெஃபரல்ல பண்றோமோ அவங்களோட வாலெட்டுக்கு போய் ஒரு 10 ரூபா 5 ரூபான்ற மாதிரி ஒரு அக்கௌண்ட்டுக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி ஏறும். இதுதான் வந்து அவங்க பண்ண வந்திருக்காங்க. நீங்க போய் பிளிப்கார்ட்ல போய் 10 ரூபாய்க்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்மா இருக்காது. இது வந்து என்னன்னா, ஏதாவது கூகுள்ல இருந்து ஒரு போட்டோவை டவுன்லோட் பண்ணி போடுறது. இந்த இதுதான் நாங்கள் வாங்கியிருக்கேன், இதுதான் ப்ரூஃப் அப்படின்ற மாதிரி. இதை பார்த்துட்டும் நிறைய பேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறவங்களும் இருக்காங்க, இந்த மாதிரி ஆர்டர் பண்ண ட்ரை பண்ணுறவங்களும் இருக்காங்க. கீழே வந்து அவங்களே போட்டிருப்பாங்க, வா சூப்பர் இட்ஸ் ஒர்க், ஹரி எஸ் நைஸ், நிட் எஸ். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட்லி கேர்ள்ஸ் நேம் வச்சு தான் வந்து போட்டிருப்பாங்க. இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கமெண்ட் பண்ணது எல்லாமே. இது ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு டைப் ஆஃப் சோஷியல் இன்ஜினியரிங் தான். இந்த சோஷியல் இன்ஜினியரிங் பத்தி நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ஃபிஷிங் பேஜ், இந்த மாதிரி ஸ்கேம் பேஜஸ் பத்தி நம்ம பார்த்துருக்கோம். சரி, இதெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த வீடியோல எக்ஸ்ட்ரா புதுசா என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஹூ இஸ் இன்ஃபோ மட்டும் நம்ம பார்த்தோம். சரியா? சரி, இந்த எம்எல் ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குல்ல, இந்த சைட்ல வந்து எதுவும் ஹூ இஸ் இன்ஃபர்மேஷன் கிடைக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. ஏன்னா இந்த சைட் வந்து ஒரு ஃப்ரீ டொமைன், ml.ml.tk இந்த மாதிரி டொமைன்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ டொமைன் அப்படின்றனால இதோட இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு ஹூயிஸ்ல கிடைக்காது. சரி, இது வந்து என்னன்னா ஃப்ரீனம் அப்படின்ட்டு ஒரு சைட் இருக்கு, அது மூலமா வந்து நம்ம ஃப்ரீ டொமைன் எடுக்கலாம். .ml டொமைன் நேம் ஃப்ரீ அப்படின்னு போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃப்ரீனம் அப்படின்னு வரும். இந்த சைட்ல வந்து நம்மளுக்கு என்னன்னா .tk .ml இந்த மாதிரி நிறைய எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம ஃப்ரீயா எடுத்துக்க முடியும். இப்போ வந்து தமிழ் .net அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நானே வந்து TK அப்படின்ற டொமைன் வந்து ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா .tk .ml .ga .cf .gq இந்த மாதிரி டொமைன்ஸ்லாம் வந்து ஃப்ரீ. இதெல்லாம் வந்து ஸ்கேம் பண்றேன் அப்படின்ட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃப்ரீ டொமைன் நேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இது வந்து அவங்க சர்வர் வந்து எங்க வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நீங்க பார்த்துக்கலாம். இதுல கிடைக்காது அப்படின்றனால ஆல்ரெடி நம்ம கலில் நெக்ஸ்ட்ல ஒரு டூல் பத்தி பார்த்துருந்தோம், DNS எனுமரேஷன் அப்படின்ட்டு. அந்த டூலை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். இந்த டூல் பத்தின வீடியோ கூட ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு, நீங்க அதை பார்க்கலன்னா பார்த்துக்கலாம். DNS அனாலிசிஸ்ல DNS எனுமரேஷன். இதோட ஆர்குமெண்ட்டை பார்த்துக்குவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, DNS எனும் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ், அதுக்கப்புறம் டொமைன் நேம். ஓகே, DNS எனும். இது வந்து என்னன்னா எனுமரேஷன் தான் பண்ணணும். எனும் தான் வந்து கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன். எனும், இதுக்கப்புறம் வந்து நம்மளோட டார்கெட் டொமைன் HTTP வந்து இருக்க வேணாம், எடுத்துடலாம். போட்டு இப்போ நம்ம குமால்னு ஒரே ஒரு என்டர் மட்டும் அடிச்சு விட்டோம் அப்படின்ட்டா உள்ள நம்மளுக்கு அனலைஸ் பண்ணி சொல்லும் இது எங்க போகுது அப்படின்ட்டு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த IP ரெட்மி 4ஓட ML வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சைட்டு தான் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ அடுத்த இன்ஃபர்மேஷன் எடுத்தாச்சு. www எடுத்துட்டு நம்ம வெறும் சைட்டை கொடுக்குறப்ப இன்னும் என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நேம் சர்வர்ஸ் வந்து கிடைக்கும். இந்த நேம் சர்வர்ஸ் வந்து உங்களுக்கு எந்த சைட்ல வந்து நம்ம
ரெஜிஸ்டர் பண்றோமோ அந்த சைட்ல வந்து நேம் சர்வர் கொடுப்பாங்க. நம்ம திருப்பி வேற ஏதாவது சர்வர்ல வந்து கான்ஃபிகர் பண்றப்ப அந்த நேம் சர்வர் போட்டா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து சைட் வந்து ரீச் ஆகும். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்த்த ரெட்மி நோட் .in அப்படிங்கிறவங்க என்னன்னா அவங்க வந்து GoDaddyல வந்து டொமைன் வாங்கியிருக்காங்க. சரியா, டொமைன் வாங்கி அதுலயே செட் பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து இது வந்து டொமைன் சர்வர் வந்து என்னன்னா வேற ஒரு சைட்ல வந்து domaincontrol.com இதோடது வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த சைட்டோட நேம் சர்வர் பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், ultimatefreehost.in இதுல தான் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அதாவது டொமைன் நேம் வந்து ஃப்ரீ டொமைன் வாங்கிட்டு அதுக்கு ஹோஸ்ட் பண்றதுக்கான ஹோஸ்டிங் வந்து ஃப்ரீ ஹோஸ்டிங் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ultimatefreehost.in இதுல தான் வந்து அந்த டொமைன் வந்து செட் பண்ணியிருக்காங்க. எது இந்த redmi 4.ml சைட்டை வந்து எல்லாமே வந்து ஃப்ரீ சைட்ஸ்ல தான் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஃப்ரீ சைட்ஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்கன்னா கன்ஃபார்ம் வந்து அவங்களோட ஃபேக் ஐடி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல யூஸ் பண்ற ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொருத்தருக்கும் இவங்க வலையில விழுற ஒவ்வொருத்தரும் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்றப்ப அவங்களுக்கு காசு வரும். ஆனா அதுபடி 10 ரூபாய்க்கு மொபைல் வந்து கன்ஃபார்மா கடல் மேலே நீங்க ஓடினாலும் உங்களுக்கு கிடைக்காது. இப்போ இதுல பாத்தீங்கன்னா வந்து உங்க நேம் சர்வர் வந்து 2 செட் பண்ணிருப்பாங்க. இன்னொன்னு வந்து byte.org அப்படின்ற ஒரு சைட்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பாயிண்ட் பண்றதுக்காக தான், சர்வரை பாயிண்ட் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு ஃப்ரீ சைட் தான், ஃப்ரீ ஹோஸ்டிங் சர்வீஸ் தான். பாத்தீங்கன்னா தெரியும் இதை பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இது எதுக்கு இந்த byte.org வந்து பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா இதுதான் வந்து மெயினா இருக்கிற நேம் சர்வர் வந்து இதுதான், ultimatefreehost.in. இந்த மாதிரி கூட வந்து நம்மளால ஒரு ஸ்கேம் சைட்டை வந்து கண்டுபிடிக்க முடியும். இதுல வந்து அவங்களோட டிஎன்எஸ் ரெக்கார்டு வந்து எல்லாமே பார்க்கலாம். இந்த டூல்ல வந்து W அப்படின்னு போட்டோம்னா கூட ஹூஇஸ் இன்ஃபர்மேஷன் வரும். சில சமயம் அது வந்து ஒர்க் ஆகாது. அப்படி ஒர்க் ஆகாதங்கிறனால தான் வந்து இந்த who.isல போய் நான் வந்து அதை ஆக்சஸ் பண்ணிக்க சொன்னேன். வரல. சரி, அடுத்ததான் இந்த சைட்டை பார்ப்போம். இன்னொரு சைட் வந்து என்னது redmi mi.in redmi note.in இந்த சைட்டை பார்ப்போம். இப்போ நம்ம கண்ணில் மாட்டிருக்கு வந்து சும்மா 2 சைட்டு மட்டும் தான் மாட்டி இருந்துச்சு. இன்னும் இந்த மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஃபார்வர்ட் மெசேஜஸ் இதெல்லாம் பார்த்து யாரும் விழுந்து ஏமாற வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அது இல்லாமல் ஹூஇஸ் இன்ஃபர்மேஷன் பத்தி போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். இதுல பாத்தீங்கன்னா சி நேம் ஏ நேம் எல்லாமே இருக்கு. எல்லாமே வந்து GoDaddyயோடது. domaincontrol.com site can't be reached. சரி, இது தெரியல. எனிவே இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு சைட் வந்து ஸ்கேமா இருக்கா, இது எப்படி ஒரிஜினலா டூப்ளிகேட்டா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். எனிவே நீங்க 100 ரூபாய் நீங்க இந்த பேடிஎம் கரவுல கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து கன்ஃபார்மா கிடைக்காது அப்படிங்கறத உண்மை. நீங்க முதல்ல இந்த மாதிரி பொருளை வந்து இந்த மாதிரி அன்னோன் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ்ல வாங்குறதை தவிர்த்துட்டு அபிஷியலா இருக்கிறது சைட்ஸ்ல மட்டும் நீங்க வாங்கிக்கணும். அப்படிங்கறதா உங்களுக்கு நல்லது, உங்க பர்சுக்கு நல்லது. எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நீங்களும் இந்த மாதிரி நிறைய சைட்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்க. ஸ்கேம் சைட்ஸா இருந்துச்சுன்னா அதை பத்தி ரிப்போர்ட் பண்ணுங்க. அதை யார் ஸ்ப்ரெட் பண்றாங்களோ அவங்கள்ட்டையும் சொல்லிருங்க. எனிவே இந்த வீடியோ மொக்கையா தான் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.